மாடு மேய்க்கிறது கூட லாக்கி இருக்குதுங்க. மாடு மேய்க்கிறவங்க கூட இந்த மாதிரி பேச மாட்டான். ராமதாஸ் ரொம்ப கோவத்தில் கொந்தளிச்சு பேசியிருக்காரு. இல்லை, நான் என்ன யோசிக்கிறேன் தெரியுமா சார், அன்புமணியே இப்படி பேசுகிறாருன்னா நம்மளெல்லாம் என்ன சொல்லுவாருன்னு யோசிக்கிறேன். எவனோ உள்ளே போகிறான், எவனோ உள்ளே வரான், இன்னும் எக்ஸிபிஷன் மாதிரி அவரை காட்டிட்டு இருக்கிறாங்க ஐயாவை அப்படின்னு. அந்த ஐயா மேலே ரொம்ப பாசத்தை பொழிகிறாரு. அப்பம் போல சண்டை தான் நம்ம ஊருக்கே தெரியுமே. அவரும் எவ்வளோ காரி துப்பிட்டாரு. நீங்கள் வந்து எட்டி வருஷம் காலை பிடிச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், தனி கட்சி கூட தொடங்கிங்கன்னு சொல்லிட்டாரு. இவர் வந்து இது வரைக்கும் அன்புமணி வந்து ஒரு தலைவலி கூட மாத்திரை கொடுத்துக்கிறாரு சார். ஆனால் டாக்டர் அன்புமணி ஒரு மாடு மேய்க்கும் சிறுவன் கூட இப்படி பேச மாட்டான்றார். இதை விட என்ன வேணும்னு தெரியல சார் எனக்கு. இதை விட ஒரு அசிங்கம் வேணுமா? அன்புமணி வந்து ஜானோட நெருக்கத்தில் இருக்கிறார். ஏன்னா ஜானே என்கிட்ட சொன்ன வார்த்தை தான். என்ன சொன்னார்னா, அன்புமணி வந்து கூட்டணிக்கு ரெடியாக இருக்கிறார் சார். எனக்கு அவருடைய எண்ணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, விசிகே பாட்டாளி மக்கள் பிஎம்கே இதை ரெண்டுத்தையும் இணைச்சி கூட்டணிக்குள்ளே கொண்டு வர. இது நடக்கிற காரியமே கிடையாது சார். அண்ணன் பலமுறை சொல்லியிருக்கிறாரு, பாட்டாளி மக்கள் கட்சியோட வந்து ஒட்டெல்லாம் உரமெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இது நடக்குமா சார்னா, நடத்தணும் சார், அதில் தான் சார் இருக்குது. இந்த ரெண்டு கட்சியும் வந்துச்சுனாக்கா பலம். அவர் சிகிச்சை முடித்து நல்லபடியாக வீட்டில் இருக்கிறாரு, நலமாக இருக்கிறாரு. உங்களுடைய அன்புக்கு நன்றி. இவ்வளோ தான் சார் பேசணும், இவ்வளோ தான் பேசணும். பெரிய லாடு லபுக்கு மாதிரிலாம் பேசக்கூடாது. உனக்கு தான் அந்த கட்சியிலே ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க. நியூஸ்மேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேக்வார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். மாடு மேய்க்கிறது கூட லாக்கி இருக்குதுங்க. மாடு மேய்க்கிறவங்க கூட இந்த மாதிரி பேச மாட்டான். ராமதாஸ் ரொம்ப கோவத்தில் கொந்தளிச்சு பேசியிருக்காரு. இல்லை, நான் என்ன யோசிக்கிறேன் தெரியுமா சார், அன்புமணியே இப்படி பேசுகிறாருன்னா நம்மளெல்லாம் என்ன சொல்லுவாருன்னு யோசிக்கிறேன். அன்புமணி சொன்ன வார்த்தை என்னென்னா, இவரை வச்சு எக்ஸிபிஷன் மாதிரி காட்டிகிட்டு இருக்கிறாங்க. இவர் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆனதை எவனும் வந்து ஒருமையில் எவனும் வந்து அங்கே தான் பாயிண்ட்டாங்க. ஒருமையில் பேசுகிறது தான். எவனோ உள்ளே போகிறான், எவனோ உள்ளே வரான், இன்னும் எக்ஸிபிஷன் மாதிரி அவரை காட்டிகிட்டு இருக்கிறாங்க ஐயாவை அப்படின்னு. அந்த ஐயா மேலே ரொம்ப பாசத்தை பொழிகிறாரு. இது இவன் அப்பம் போல சண்டை தான் நம்ம ஊருக்கே தெரியுமே. என்ன, அவரும் எவ்வளோ காரி துப்பிட்டாரு. நீங்கள் வந்து எட்டி வருஷம் காலை பிடிச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், தனி கட்சி கூட தொடங்கிங்கன்னு சொல்லிட்டாரு. ஒழிஞ்சு போடான்ட்டார் இது இங்கேருந்து. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு விஷயம், ஒரு ட்ரீட்மெண்ட்டை வந்து ஒரு தலைவர் போய் எடுக்கிறாங்கன்னா அந்த தொண்டர்கள் வந்து கொஞ்சம் ஆவேசம் அடைவாங்க. ஏன் ஜெயலலிதா பீரியடில் நம்ம பார்க்கலையா சார், 72 நாள் சிறையில் இருந்தால் கூட அவங்க வந்து உண்மையாக நேசிக்கக்கூடிய வந்து தொண்டர்கள் வந்து ஹாஸ்பிட்டல் வாசலில் காத்திருப்பாங்க. சொல்கிற காவடி எடுப்பாங்க, அழகு குத்திப்பாங்க. இதெல்லாம் நடக்கும் எப்பவுமே, எல்லா தலைவரும் நடக்கிறது தானே. எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே யார் இருப்பாங்க உங்களுக்கு தெரியும். வந்து அம்மா இருப்பாங்க, வந்து சின்னம்மா இருப்பாங்க. அங்கே சின்னம்மானா நீங்கள் அங்கே சசிகலா வச்சுக்காருங்க, இங்கே ஒரு சின்னம்மா இருக்கிறாங்கல்ல. ஸோ இது வந்து அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க இருப்பாங்க சார். வந்து எப்போவுமே வந்து ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கடைசி காலம் வரைக்கும் காப்பாற்ற போராடுவாங்க. அப்படி தானே இப்போ கலைஞர் வந்து எப்படி கடைசி காலம் வரைக்கும், கடைசி நிமிடம் வரைக்கும், நொடி வரைக்கும் போராடினாங்கல்ல அவரை காப்பாற்றுறதுக்கு. அந்த மாதிரி தான் வந்து இப்போ இவர் வந்து வயது மூப்பில் இருந்தால் கூட ஒரு ஆன்ஜியோ சிகிச்சையாக இருக்கட்டும், அது வந்து எந்த ஒரு விரலில் அடிப்பட்ட சிகிச்சையாக கூட இருக்கட்டும் சார், அது வந்து சில பேர் வந்து தொண்டர்கள் வந்து மருத்துவமனையில் இருந்தாலே அதை போய் பார்க்கறது தான் சகஜமான ஒரு விஷயம் இருக்குது. நாளைக்கு அன்புமணியே ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு வச்சுங்க, நீ யாரும் வராதிங்கன்னு சொல்லுவீங்களா? அது வந்து பார்க்க தான் செய்வாங்க. அதனால் எக்ஸிபிஷன் மாதிரி வந்து நாளைக்கு எதனா ஒன்று ஆகட்டும், கிளச்சிருவான்லாம் ஓவராக. இவர் கரூர் நிகழ்ச்சியில் அவர் அன்பில் மகேஷ் வந்து அந்த சுச்சுவேஷனை பார்த்துட்டு வந்து தேம்பி அழுதான் நம்ம பார்த்தோம். அதை வந்து இவர் சொன்னார், ஆஸ்கார் அவார்டு தான் தரணும்னு சொல்லிட்டு நீ நக்கலாக பேசினாள். அந்த சம்பவத்தில் இயல்பாக வந்து நீ மருத்துவராக நீ பார்க்குற பார்வை வேறு. அது கூட மருத்துவராக இவர் எத்தனை பேருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிட்டாரு, இல்லை எத்தனை பேருக்கு வந்து கேட்டால் எல்லாம் வந்து தலைவலி கூட மாத்திரை கொடுக்குற அந்த வேலையாக செஞ்சாரான்னு தெரியல. யாரு பேர் தான் டாக்டருங்க எல்லாம் கழுத்தில் மாட்டிட்டு காதில் அதை அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் சார். இவர் டாக்டர் வந்து நான் சொல்கிறது 90களில் நான் சொல்கிறேன், 90களில் வந்து திண்டிவனத்தில் வந்து அவருடைய அந்த கிளினிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கிளினிக்னு காட்டினாங்க. நான் பார்த்தேன். அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளினிக். ஆமாம், திண்டிவனத்தில் வந்து என் நண்பரோட போகும்போது வந்து கேட்டினா இப்போ வந்து இந்த கிளினிக் இப்போ நடக்கலை. அப்போ ஒரு அதுக்கப்புறம் தீவிரமாக அரசியல் வந்துட்டார். ஆனால் இந்த பில்டிங் தான் அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணார்.
அதெல்லாம் நடந்ததுலாம் ஆனால் அதெல்லாம் இவர் பண்ணியிருக்காரு சார், எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எதுவும் பார்க்க சும்மா டிகிரி வாங்கி வச்சு. எனக்கு தெரிஞ்சு தமிழிசை அக்கா கூட வந்து ட்ரீட்மெண்ட் வந்து டாக்டராக இருந்து ட்ரீட்மெண்ட்லாம் கிளினிக் மாதிரி இதை வச்சுருந்தாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். இவர் வந்து இது வரைக்கும் அன்புமணி வந்து ஒரு தலைவலி கூட மாத்திரை கொடுத்துக்கிறாரு சார். ஆனால் டாக்டர் அன்புமணி அது நம்ம இது வரைக்கும் நான் அந்த மாதிரி இவர் எந்த மருத்துவமனையில் இவர் வேலை செஞ்சார் எப்பயாவது சார் ஒரு நீண்ட அரசியல் பயணத்தில் எப்பயாவது நீங்கள் சொல்லணும்ல. இப்போ டாக்டர் ராமதாஸ் வந்து சொல்ல தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். அவர் இந்த கிளினிக் வச்சுருந்தார், இப்போ வந்து 10 ரூபா வாங்கினார் வந்து அந்த வந்து அவருடைய ஹிஸ்ட்ரி வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இது வரைக்கும் அன்புமணி வந்து ஒரு கிளினிக் வச்சுருந்தா மாதிரியோ இல்லை ஒரு நர்சிங் ஹோமில் இருந்த மாதிரியோ அல்லது வந்து இந்த கொரோனா பீரியடில் ஒரு டாக்டராக வந்து நீங்கள் என்ன செய்யணும், ஒரு கொரோனா பீரியடில் நீங்கள் எவ்வளோ அவேர்னஸை க்ரியேட் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஒரு மருத்துவராக இருக்கிறீங்க, அது தாண்டி கேட்டால் வந்து நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறீங்கன்னா எவ்வளோ விஷயம் பேசணும். அண்ணன் திரும்ப வந்து எப்படி கை கழுவுறதுன்றதை கை கழுவி காமிச்சார் கொரோனா பீரியடில். அதை பார்த்துட்டு வந்து கேட்டால் இவரை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கை கழுவுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் செஞ்சார். அது அந்த டாக்டர் திருமாவளவன் வேறு, அவர் வந்து எம்பிபிஎஸ் கிடையாது. இல்லை விளக்கு எல்லா வீட்லேயும் விளக்கு ஏற்றுங்கன்னு சொன்னதெல்லாம் ஆதரிச்சவர் தானே இவர் சொல்ல. நான் அப்போது எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு தலைவலிக்கு காய்ச்சலுக்கு வந்து மருந்து மாத்திரை கொடுத்தது கூட கிடையாது. ஆனால் டாக்டர்னு வச்சுங்க, டாக்டர் வந்து அவர் பேரை வந்து கூப்பிட்றாங்க, அதெல்லாம் ரைட், அதெல்லாம் இருந்துட்டு அதெல்லாம் கடந்த காலம் நம்ம வந்துட்டோம். இதெல்லாம் நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவராகிட்டுங்க. இப்போது ஒரு தலைவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார், அவரை பார்க்கறது வந்து தொண்டர்கள் பார்க்கறது சாதாரண இயல்பானது தானே. நீங்கள் யாருக்குறைய வந்து இப்போ வந்து ராமதாஸ் ஐசியூவில் இருந்தாரா? ஐசியூ கிடையவே கிடையாது. இவர் சொல்கிறாரு ஐசியூவில் இருந்தேன்னு சொல்கிறாரு. பேட்டி அவர் சொல்கிறாங்க ஐசியூவில் நான் இல்லைன்றாரு. நான் என்னால் பார்க்க முடியல, ஐசியூவில் இருக்கார், நான் பேச முடியல. அது எதுக்குன்னா ஒரு கேள்வி வருது, அதுக்கு அன்புமணி போடுற கேட்டு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ தூரம் நடந்து நீ போய் பார்த்தியான்னு. ஏன்னா உன்னை சேர்க்கலை. எது அவர் திட்டமாக போகும்போது அவர் தான் தெளிவாக இருக்கிறாரு சார். எது இவன் என் இன்னும் நேரடியாக சொல்லவே இல்லை, இவன் என் பிள்ளையே இல்லை அப்படின்னு நான் சொல்லலை. இல்லை சார், இனிஷியல் யூஸ் பண்ண அதுதான் அது சொல்லுவேன் தான் நான் சொல்கிறேன். அதுவே பெரிய அதான் சொல்கிறேன். இனிஷியல் வந்து அதான் சொல்கிறேன்னே. முதல்ல நான் என்ன சொல்கிறேன் கேட்டால், இந்த மாதிரியான தர்க்கங்களே வரக்கூடாது. பொதுவாக நான் சொல்கிறேன், ஒரு அப்பம் பிள்ளைக்குள்ளே வந்து என் பேரை போடாத, என் இனிஷியலை போடாத அப்படிலாம் சொல்லவே கூடாது வச்சுங்களேன். சரி, அது ஒரு கட்டத்தில் சொல்கிறேன் என் பேரை போடாத நீ இனிஷியலை போட்டுக்கன்னு சொல்லிட்டாருன்னா அதுவே மிகப்பெரிய இது சார், அதுவே ஒரு வந்து அசிங்க அவமானம் தான் அது. சரி, அதுக்கப்புறம் நீங்கள் ஏதோ ஒன்று போயிட்டு இப்போ நீ வந்து கேட்டிங்கன்னா அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார், உங்களால் போக முடியல, அவரை போய் பார்க்கறதுக்கு உங்களுக்கு அலௌடு இல்லை. அந்த ஒரு நம்ம போய் பார்க்க முடியல, ஆனால் யாரோ போய் பார்க்குறாங்களேன்ற அந்த வெறுப்பு இருக்குது. அதை நீங்கள் வந்து அந்த மன ஆற்றாமையை நீங்கள் சொல்லலாம். என்ன சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா வந்து மக்கள்கிட்ட கூட பேசலாம். என்னென்னா, நான் வந்து ஐயாவுடைய உடம்பு சரியில்லாமல் இருக்குது, என்னால் பார்க்கறதுக்கு என்னை அனுமதிக்கலை, எனக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படி சொன்னால் பரவாயில்ல. அதை நீங்கள் விட்டுட்டு வெறுப்பை நீங்கள் காட்டுற மாதிரி கேட்டால், யாரெல்லாம் போய் வந்து மருத்துவமனை போய் அவரை போய் பார்த்துட்டு வராங்களோ அங்கே வந்து நீங்கள் சொல்கிற கேட்டால் இங்கே ஒரு சப்பக்கட்டு கட்டிடுறேன். என்னென்னா, என்னை வந்து ஐசியூவில் வச்சுருக்கிறாரு, அதனால் நான் போய் பார்க்கல. இவர் ஐசியூவில் இவரை பார்க்க விட்டுருவாங்க. ஐசியூவில் இருந்தாலும் சரி, இல்லை இந்த நார்மல் வந்து வார்டில் இருந்தாலும். ஆனால் இவர் போய் பார்த்தா யாரும் மடக்க போகிறது இல்லை, மடக்க போகிறது. ஆனால் நீ போய் பார்க்கல. இதை சொன்னேன் சார், இதை யார் சார் சொல்லணும்? அவர் தானே சார் சொல்லணும். நான் ஐயா மருத்துவமனையில் இருந்தார், அதாவது நார்மல் வார்டில் தான் இருக்கிறாரு, ஐசியூவில் தான் இருக்கார், நான் பார்க்க போனேன், என்னை அலோவ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குது? அது ஒரு சிம்பத்தி வரும் அப்படி சொன்னாலாவது. அதை விட்டுட்டு ஐயா வந்து ஐசியூவில் இருக்கிறாரு, 6 மணி நேரம் ஐசியூவில் இருக்காரு, அவன் கண்டவனும் போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. எக்ஸிபிஷனா அது? எதனா ஒன்று ஆச்சு தொலைச்சிடும் பாருங்க. அதுக்கு இவர் என்ன சொல்றாரு, ஓ நான் ஐசியூவில் இல்லவே இல்லை, இது நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் ஐசியூவில் இல்லை. நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நீ சொல்கிற பாரு, ஒரு மாடு மேய்க்கும் சிறுவன் கூட இப்படி பேச மாட்டான்றார். இதை விட என்ன வேணும்னு தெரியல சார் எனக்கு. இதை விட ஒரு அசிங்கம் வேணுமா? இப்போ எனக்கே பயமாக இருக்குது. ஏன்னா இவர் பேசக்கூடிய ஒரு வார்த்தை எதான்னு கேட்டிங்கன்னா, உச்சபட்சம்னா ஒருமையில் அவன் என்ன இவனேன்னு பேசுகிறார். யார் இருந்தாலும் கட்சியோட தொண்டர்கள் அவரை போய் பார்க்குறவங்க யார் சார் போய் பார்ப்பாங்க? டாக்டர் ஐயா போய் பார்க்குறவங்க சார். ஒருவேளை குறிப்பிட்டு சார் நானே சார் இப்போ எனக்கு எனக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நானே போய் பார்ப்பேன் சார். அவர் ஐயா இந்த வயசுலேயும் ஒரு அழகாக ஒரு இப்போ கூட உடம்பு சரியில்லை, இப்போ கூட ஒரு அரசியல் நிதானமாக அழகாக சொல்கிறார். என்னை எல்லா கட்சி தலைவர்களும் வந்து பார்த்தாங்க, எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் வந்து பார்த்தாங்க. குறிப்பிட்டு புதிய கட்சி புதிய கட்சி யார்? விஜய். அது அவங்க மட்டும் வரல.
அவர் எப்பவுமே வரமாட்டார் தெரியும் அப்படின்னு சொல்லி அழகாக அப்படி சொல்றாரு. இதை விட யார் சொல்ல முடியும்? அப்போ அன்புமணி வந்து யாரை இல்லை, அவர் எதுக்கு சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா, அன்புமணி வந்து ஜானோட நெருக்கத்தில் இருக்கிறாரு. ஏன்னா ஜானே என்கிட்ட சொன்ன வார்த்தை தான். என்ன சொன்னார்னா, அன்புமணி வந்து கூட்டணிக்கு ரெடியாக இருக்கிறார் சார். எனக்கு அவருடைய எண்ணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, விசிகே பாட்டாளி மக்கள் பிஎம்கே இதை ரெண்டுத்தையும் இணைச்சி கூட்டணிக்குள்ளே கொண்டு வரேன். இது நடக்கிற காரியமே கிடையாது சார். அண்ணன் பலமுறை சொல்லியிருக்கிறாரு, பாட்டாளி மக்கள் கட்சியோட வந்து ஒட்டணும் உறவுலாம் சொல்லியிருக்கிறாரு. இது நடக்குமா சார்னா, நடத்தணும் சார், அதில் தான் சார் இருக்குது. இந்த 2 கட்சியும் வந்துச்சுனாக்கா பலம். அதுக்கப்புறம் ஓபிஎஸ் இணைக்கணுன்ற அந்த எண்ணம்னா அதெல்லாம் அதுக்கு அடுத்த கட்டம். அதிமுக கூட்டணிக்கு வராத பட்சத்தில் கேட்டால் இந்த 2 கட்சி இருந்ததுன்னா பெரிய பலம்னு அவர் சொன்னார். ஏன்னா 20% கடந்து போகணும் பர்சன்டேஜ்ன்றதுக்காக சொன்ன வார்த்தை. இப்போ நல்லா தெரியும் அன்புமணி வந்து இன்னும் கூட ஜானோட தொடர்பில் தான் இருக்கிறார், சரிங்களா? அதனால தான் இந்த கரூர் சம்பவத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே விஜய்க்கு ஆதரவாக பேசுறது அன்பில் மகேஷை வந்து நடிக்கிறாருன்னு சொன்ன ஆஸ்கார் அவார்டு வாங்குற சொன்னேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இடத்துல வந்து அவர் தெளிவாக சொல்கிறார் ஒரு வார்த்தைனா, புதிய கட்சியை தவிரனா புதிய கட்சி இவர்கிட்ட இருக்குது, கூட்டணியோட உறவில் இருக்குது. அப்படின்னா அந்த இப்போ இருக்கிற நிலைமைக்கு யாரும் வந்து பார்க்குற நிலைமையில சார் இருக்கிறார், அவங்களே தேடுற நிலைமையில் இருக்குது. அவர் டாக்டர் நீங்கள் வேற நீங்கள் முதல்ல ஒரு வாரம் தான் தேடி இருந்தாங்க, இன்னைக்கு எல்லாம் சிங்கம் தெரிவிக்கிறாங்க. இப்போ என்ன சொல்ல வரானுங்கன்னா, எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்ற மாதிரி அது தனி கதை சொல்லணும். இருந்தாலும் சேர்க்குறோம். அதாவது என்னன்னா, சென்ட்ரலில் வந்து எங்களுக்கு சப்போர்ட் இருக்கிறாங்கன்றது அவங்க நடவடிக்கையே தெரியுது. அது வேறு விஷயம், நம்ம அது அப்புறம் பேசுகிறோம். பட் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மருத்துவர் டாக்டர் ஐயா வந்து சிகிச்சையில் இருக்கிறாரு. அது நார்மல் வார்டுனா இருக்கட்டும், ஐசியூனா இருக்கட்டும், அங்கே போய் சந்திக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சந்திக்கிறாங்க. உங்களை சந்திக்கிறதுக்கு அனுமதி இல்லை, அன்புமணிக்கு சந்திக்கிறதுக்கு அனுமதி இல்லை. அப்போ உடனே இவர் என்ன செய்கிறாருன்னா, ஐயா வந்து என்ன எக்ஸிபிஷனா, வார்த்தைகள் பாருங்கள், அவன் கண்டவெல்லாம் போய் பார்த்துட்டு வரான். என்ன அர்த்தம்னா, கண்டவெல்லாம் எங்கள் அப்பனை போய் பார்க்குறானுங்க, என்ன பார்க்க முடியல விடலையே அப்படின்றது தான் இருக்குது அந்த வார்த்தை. கண்டவெல்லாம் போய் பார்க்குறான். அவர் டாக்டர் ஐயாவுக்கு எதனா ஆகட்டும், தொலைச்சிடறேன் பாருங்க. இதெல்லாம் திரும்ப போய் பார்த்தோம் சார், எல்லாரையும் சொல்கிற மாதிரி ஆயிடுது இல்லை சார்? அதுதான் எல்லாரும் அப்படின்னு சொல்கிறது, அது எல்லாரையும் சொல்கிற மாதிரி ஆயிடுது இல்லை? நீங்கள் கண்டவலான்றது யார் சார், யாரை மென்ஷன் பண்ணுறீங்க நீங்கள்? எல்லா சர்வ கட்சியும் போயிருக்காரு, ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு. அதிலே புரிஞ்சிக்க வேண்டியது தான். நம்ம சிலது போட்டோ வரலாம், சிலது போட்டோ வராமல் இருக்கலாம். புதிய கட்சியை தவிர இது எல்லாரும் வந்து பார்த்தாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் கண்டவங்கலாம் சொன்னால் வந்து அது எல்லாரும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி. அவர் டாக்டர் ஐயா கரெக்டாக பிடிச்சார். அவர் சொன்ன அந்த வார்த்தை சரியானது தான். மாடு மேய்க்கிற சிறுவன் கூட இப்படி பேச மாட்டான்டா அப்படின்றது ஒரு வார்த்தை இருக்கு. இதை விட ஒரு அசிங்கம் அவமானம் வந்து அன்புமணிக்கு எதிர்காலத்தில் எந்த காலத்திலும் வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இன்னொரு வார்த்தையும் குறிப்பிட்டு பேசியிருக்காரு, கட்சியோட சின்னத்துக்கும் கொடிக்கும் நான் வந்து தேர்தல் போய் நாடுவேன், வேணும்னா வந்து அன்புமணி புதிய கட்சி தொடங்கிட்டேன், அவங்க தொண்டர்களுக்கும் அன்புமணி ஆதரிக்க ஆளுங்களும் கூட போயிட்டு எனக்கு வருத்தம் இல்லை. நல்லா தெரியும் சார். நேற்றைய தினம் கூட அந்த அம்மா வந்து அவங்களுடைய மகள், மூத்த மகள் இருக்காங்கல்ல, அவங்க போய் வந்து சந்திச்சிருக்கிறாங்க. காந்திமதின்றவங்க அவங்க போய் சந்திச்சிருக்கிறாங்க, ஆசீர்வாதம். அவர் தீர்மானம் முடிவு பண்ணிட்டார் சார். இனி எந்த காலத்துலையும் அன்புமணி வந்து இல்லைன்றது தீர்மானம் முடிவு பண்ணிட்டாரு. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அடுத்தடுத்து நகர்வு தான், நீ தனியாக கட்சி தொடங்கிக்கன்னு சொல்கிறாரு. ஆனால் சொல்லணும்னா தனியாக கட்சி தொடங்கிக்க வேண்டியதான். அந்த ஆணவமான வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, முன்னாடி டயர் நக்கின்னு சொன்னது, எல்லாரையும் ஒருமையில் பேசுறது, அந்த அளவுக்குலாம் ஆள் கிடையாது சார். நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா டாக்டர் படித்த மாதிரி பேசுவானா? டாக்டர் அன்புமணி வந்து படித்த மாதிரி ஒரு டாக்டர் மாதிரி பேசு, அதெல்லாம் செய்யணும். ஒருமையில் பேசுறது அது வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு அழகு கிடையாது. இல்லை, அந்த இடத்துக்கு போக மாட்டார் இல்லையா அன்புமணி, புதிய கட்சி தொடங்குற அந்த இடத்துக்கு போக மாட்டார் இல்லை. ஏன்னா மாம்பழம் வந்து ராமதாஸோட உழைப்பு அதுதான் சார். இங்கே பாருங்க சார், அவர் என்னன்னா ஒரு நீண்ட இப்போ இங்கே தான் சிக்கல் இருக்குது. என்னென்னு கேட்டால், நீங்கள் அப்படி நினச்சிப்பீங்க என்னென்னு கேட்டால், புதிய கட்சி என்ன சரி நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய கட்சி தொடங்கணும், அப்படி இல்லை. இன்றைக்கி இத்தனை ஆண்டு காலம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-35 ஆண்டு காலம் வந்து இந்த அரசியல் பணியில் வந்து பல்வேறு மாவட்டங்களில் அரசு கட்சிக்கு சொத்து இருக்குது, கட்சி கட்டணும். இப்போ டி நகரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பில்டிங் இருக்குது. அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கட்சிக்கான சொத்துன்னு இருக்குது. அப்போது வந்து என்ன தனி கட்சி தொடங்கினா இதுக்கிட்ட இந்த உரிமை கொண்டாட முடியாது. அதுதான் இங்கே ரொம்ப ஏற்கனவே வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கிற அசையா சொத்துக்கள் எவ்வளோ பாருங்கள்.
அசையா சொத்துக்கள் எல்லாம் கட்டிடங்களாக வந்து இருக்குது சார். அப்போ அதெல்லாம் வந்து யாருக்கு போயிடும்? அப்படியே தானே வந்து அன்புமணிக்கு போயிடும். அது அன்புமணிக்கு போகிறது யார் கட்சியை டேக் ஓவர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் எல்லாம் போயிடும். ஆமாம், கட்சிக்கு தலைமையிட்டாக்க கட்சியோட சொத்து தானே அது. காங்கிரஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், டிஎம்எஸ் தேனாம்பேட்டை டிஎம்எஸ் எதிர்க்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த காமராஜர் அரங்கம் அண்டு உள்ளே இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரஸுக்கு வந்து சொத்து. அது எல்லா இந்த அறக்கட்டளைக்கு சொந்தமானது. அது சத்தியமூர்த்தி பவன் உட்பட கேட்டான். அப்போ அது வந்து பார்த்தா யார் தலைவருக்கு தலைமைக்கு வராங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறக்கட்டளையில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அது காங்கிரஸை சார்ந்தவங்க இருப்பாங்க. அது பைலாப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காங்கிரஸ் யார் தலைவர் ஆகிறாங்களோ அவங்க கண்ட்ரோலில் அந்த சொத்து இருக்கும். ஒட்டுமொத்தமாக அகில இந்த தலைமைக்கு அந்த சொத்துக்கள்லாம் வந்து உரிமை. இங்கே லோக்கல் ஒரு ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து அந்த அறக்கட்டளை இருக்காங்களோ அந்த அறக்கட்டளை அவங்க வந்து நிர்வாகம் பண்ணுவாங்க. இப்படி தான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சினா வந்து கேட்டால் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் கட்டிடங்கள் இருக்குது, அலுவலகங்கள் இருக்குது. அப்போ கட்சி சொத்து தான் இங்கே முக்கியம். கிட்டத்தட்ட அது வந்துடும் ஒரு 1000 கோடிக்கு மேலே வந்துடும். நார்மலாக போகிற போக்கில் தான் சொல்கிறேன், எக்ஸாக்டாக சொல்லலை. அப்போ இவர் என்ன சொல்கிறாருங்கன்னா, நீ தனியாக கட்சி ஆரம்பிச்சுக்கா, இந்த கட்சிக்கு உனக்கு சம்மந்தம் இல்லைன்றார். எத்தனை முறை சொல்ல முடியும்? பாவம் அவரும் எவ்வளோ தான் வந்து சொல்லுவார். நீங்கள் மேலும் வந்துட்டு ஐயா வந்து வந்து எக்ஸிபிஷன் மாதிரி எல்லோரும் வந்து பார்த்துட்டு போகிறாங்கன்னா ஒரு தலைவர் உடம்பு சரியில்லைன்னா வந்து பார்க்க தான் சார் செய்வாங்க. இப்போ நாமளே கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து தலைவர்னும் போது ஒரு மக்கள் தலைவர் சார். அது தொண்டர்கள் பற்றி அந்த வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சிக்காக இருந்தார், இது வேறு அப்பம் போல சண்டையாக இருந்துங்க, இந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டாருங்க, போய் பார்த்துட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் தான் இப்போ வைக்க கூட இருந்தார். அதை நான் ஏற்கனவே நான் மென்ஷன் பண்ணேன். வைகோவுக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் ஒரே ஒற்றுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாங்க. இன்னொரு ஒரே ஒற்றுமைன்னு கேட்டால் 2 பேரும் மக்கு பிள்ளைகளை பெற்றாங்க. இதை சொன்ன உடனே வந்துட்டானுங்க ஃபோனில். என்னன்னு கேட்டால், எப்படி நீங்கள் வந்து எங்கள் தலைவர் அப்படி சொல்கிறேன்னு 2 பேர் வந்து மக்குப்புலன்னா நானாக சொல்கிறேன். இப்போ நானாவது பரவாயில்ல, வெறும் மக்குப்புலன்னு தான் சொன்னேன். அவர் அதை படி ஒரு படி மேலேயே போயிட்டார். யார்? சிறுவன், மாடு மேய்க்கிற சிறுவனுக்கு இருக்கிற அந்த அறிவு கூட இல்லைன்றார். இதை விட என்ன வேணும்? நானாக டீசெண்டாக மக்குன்னு சொல்லிட்டேன். எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவராகிட்டிங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து நாகரிகமாக சொல்லணும். இதையே எப்படி சொல்லலான்றது நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இது வந்து டாக்டர் ஐயா வந்து எனக்கு வந்த தகவல் படி அவர் வந்து ஐசியூவில் வந்து இருக்கிறதா தகவல் வந்து, நான் ஐசியூவில் இருக்கிறதுனால நான் போய் அந்த இடையூறு செய்ய விரும்பலை. பட் என்னை வந்து சார்ந்த குடும்பத்தை சார்ந்த என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாருமே வந்து மருத்துவமனையில் வந்து ஐயாவை வந்து பார்த்துக்கிட்டாங்க. தயவுசெய்து நீங்கள் வந்து வதந்திகளை நம்பாதீங்க, யாரும் வந்து ஐயாவை போய் நீங்கள் இடையூறு செய்யாதீங்க. ஐயாவுக்கு வந்து ஓய்வு தேவை. அவர் சிகிச்சை முடித்து நல்லபடியாக வீட்டில் இருக்கிறாரு, நலமாக இருக்கிறாரு. உங்களுடைய அன்புக்கு நன்றி. இவ்வளோ தான் சார் பேசணும், இவ்வளோ தான் பேசணும். பெரிய லாடு லபுக்கு மாதிரிலாம் பேசக்கூடாது. உனக்கு தான் அந்த கட்சியிலே ஒன்றுமே இல்லைன்றாங்க. இந்த விஷயத்தில் இப்போது அப்பா புள்ள பிரச்சனைனா கோச்சின்னு போயிடணும், எனக்கு சொத்தம் வேணாம், உன் சொத்தம் வேணாம், எதுவும் வேணான்னு நிறைய பசங்க போயிடுறாங்க. அந்த ரோஷம் சூடு சொல்கிறாங்க. இல்லை, இவர் வந்து சார் அதான் நான் சொல்கிறேனே சார், ஒரு தகப்பனாகவும் ஒரு தலைவனாகவும் எவ்வளோ தான் வந்து அறிவுறுத்த முடியும்? எப்போ கருத்து வேற்றுமை வந்து வார்த்தை பிரயோகங்கள் வந்து முற்றி போகுதோ அப்போ வந்து ஒரு சைடில் அமைதியாக இருந்தது நல்லது. யாராவது ஒருத்தர் அமைதியாக இருந்தணும். இப்போ ஒன்று அன்புமணி அமைதியாக இருந்தோம், அல்லது அவர் அமைதியாக இருக்கணும். 2 பேருமே இப்படி வந்து ஒருத்தர் வார்த்தை பிரயோகம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிதமிஞ்சி ஒரு கட்டத்துக்கு அந்த வார்த்தை வந்து முத்தி போகுதுன்னு சொல்லுவாங்களா, வார்த்தை முத்திச்சு அப்படின்னாங்களா, அதுதான் இது. நன்றி சார். நன்றி சார்.